ஹாய்! நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸாம். அதாவது இந்தியன் எக்ஸாமினேஷன் சிஸ்டம்லேருந்து ஜெர்மன் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுங்க. நம்ம ஊர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? எழுந்திரிச்சா ஒரு எக்ஸாம், உட்காந்தா ஒரு எக்ஸாம் அந்த மாரி வச்சுட்டு, இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எக்ஸாம் கூட கிடையாது நடுவுல. ஒரே எக்ஸாம் தான், அது செமஸ்டர் எக்ஸாம். அதுக்கு நடுவுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது எப்படி இருக்கும்? என்னவா இருக்கும்? அந்த மாரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கடைசி டைம்ல லாஸ்ட் ஒரு செக்ஷன் நடக்கும். ஸோ அந்த செக்ஷன்ல தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிண்ட் குடுப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம காலேஜ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஸ்கூல்லேருந்தே கூட ஹாஃப் இயர்லி, மிட் டெர்மு அப்புறம் என்னென்னவோ இருக்கும்ல எனக்கு மறந்து போச்சு. இதே காலேஜ்ன்னு வந்துட்டீங்கன்னா சிஎல்ஏ 1, 2, 3 அதுக்கப்புறமா தான் ஃபைனல் செமஸ்டர். இங்க அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. 15, 16 லெக்சர் நடக்கும். அது வந்துட்டு நீங்க அட்டெண்ட் பண்றீங்களோ, இல்லையோ அதெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. பட் இதுலயே ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஒர்க் பிரசன்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த கிளாஸ்க்கு நடுவுலயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க பிரசன்டேஷன் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு டேட் குடுத்துருவாங்க. அந்த டைம்ல போய் பிரசன்டேஷன் பண்ணணும். நான் கூட போன வாரம் பண்ணேன்ல, ஸோ அதே மாரி தான். ஸோ இல்லன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹோம் ஒர்க் மாரியும் குடுப்பாங்க. ஸோ அதுலேருந்தும் கொஞ்சம் மார்க் இது பண்ற மாரியும் சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து பாதி மார்க்கும், அப்புறம் எக்ஸாம்ல இல்லன்னா மோஸ்ட்டா இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓரல் எக்ஸாம் தான். எனக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் 4 சப்ஜெக்ட் தான் எடுத்தேன். ஏன்னா எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்துட்டு இப்ப தான் புதுசா வந்திருக்கீங்க. அதாவது ஜெர்மன்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இப்ப தான் புதுசா வந்திருக்கீங்க. ஸோ இப்ப வந்து நீங்க செட்டில் ஆவறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்ப தான் புது இடம், புது லாங்குவேஜ் நெறைய விஷயத்த வந்து நீங்க இப்ப தான் புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. ஸோ அதால கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. மொத்த பிரஷரும் போட்டுக்காதீங்க. இங்க பாருங்க நானே 4 சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்கேன் அப்டின்னாங்க. அப்படியா நீங்க என்ன எடுத்துக்கிறீங்களோ அத மட்டும் குடுங்கன்னு சொல்லிட்டு அதே 4 சப்ஜெக்ட் என்ரோல் பண்ணேன். இப்ப எனக்கு 4 சப்ஜெக்ட்டுமே 4 விதமான எக்ஸாம் நடக்க போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரசன்டேஷன் அது முடிஞ்சுச்சு. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் அதுவும் வந்துட்டு இப்போ வந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஓரல் எக்ஸாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம். ஸோ 4 எக்ஸாமும் 4 விதமான எக்ஸாம். ஸோ மெயின் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நடத்துறாங்கல்ல ஒரு லெசன். ஸோ அதுக்கு நடுவுலயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எக்ஸாம்ல இந்த மாரி தான் கேட்பேன் அப்படின்றத வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கொஸ்டினா கேட்பாங்கல்ல. இப்போ லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மூலியமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்ல. அத வந்து அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ அத வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க வேணா எல்லா ஜெர்மன் ஸ்டூடண்ட்ஸையும் பாருங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லெசன் நடக்கும்போதே ஒரு நோட்ஸ் எடுப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீச்சருக்கு வந்து இந்த மாரி தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கேத்த மாரி எக்ஸாம்ல எழுதுவாங்க. அவங்க அட்லீஸ்ட் டஃப்பா இருந்தாலும் பாஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். அத வந்துட்டு நான் இப்ப தான் கத்துக்கிட்டேன். அதாவது நாளைக்கு எக்ஸாம்னா நான் இன்னைக்கு தான் கத்துக்கினேன். இட்ஸ் ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஃபிகர் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சீட் ஷீட் அலவுட். ஸோ சீட் ஷீட்டுன்னு வந்து நான் போட்ட உடனே நெறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பரவாயில்லையே பிட்டெல்லாம் அடிக்கலாமா? அப்படின்றத நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்க வந்து அத வந்து எதுக்கு யூஸ் பண்ண சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வேற ஒரு ஃபீல்டுல இருப்பீங்க. இப்போ என்னுடைய ஃபீல்ட்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கூட ஜியோ சயன்ஸும் கூட படிக்கிறேன்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு நெறைய தியரீஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு சுத்தமா தேவையே இல்ல. ஏன்னா நான் டேட்டா சயன்ஸ் ஃபீல்டு உள்ள போறேன்ல. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதோடைய கான்செப்ட் புரிஞ்சுக்கிறேன்ல. ஸோ அந்த கான்செப்ட்ட புரியுதா இல்லையான்றதுக்கோசரம் தான் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட்ட நான் புரிஞ்சுக்கிறேனா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் தான் நீங்க வந்து அந்த சீட் ஷீட்ல எழுதிட்டு வரலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா எங்க டீச்சர் இருக்காங்கல்ல, ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ன்ற மாரி எங்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல உங்களுக்கு இருக்கிறதே சின்ன கான்செப்ட் தான். அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதே ஃபீல்டுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதால நான் வந்துட்டு உங்களுக்கு ஓரல் எக்ஸாமா வைக்கிறேன். ரிட்டன் எக்ஸாம் வச்சா தானே உங்களுக்கு சீட் ஷீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். இன்னொருத்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பேசிக்ஸ் தானே அப்படின்னாங்க. அதுல வரது எல்லாமே ஈஸி தான். நான் இல்லன்னுலாம் சொல்லல. பட் ஆனா சில பெரிய ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு. ஐ மீன் லைக் அத வந்துட்டு சும்மா ஒரு இப்படி லைட்டா ஒரு டச் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் சீட் ஷீட் இருந்தா நல்லா இருக்கும் தான் நெறைய பேர் கேட்டாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க. லாஸ்ட் கிளாஸ்லயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அசிஸ்டன்ட் புரொஃபசர் தான் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து எதனா டவுட் இருக்கா அப்படின்ற மாரிலாம் கேட்டாங்க. நெறைய பேர் இல்லன்னாங்க. ஓ! அவ்ளோ ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ புதுசா இருந்தாலும் நெறைய விஷயத்த கத்துக்கிறேன். ஐ மீன் லைக் நெறைய புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஐ மீன் லைக் ஃபுல்லா மக்கப் பண்ணிட்டு இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கான்செப்ட் புரிஞ்சா தான் நாளைக்கு நான் ஆன்ஸரே பண்ண முடியுன்ற காரணத்தினால, இப்ப கான்செப்ட்ட தான் தேடி தேடி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதையும் முக்கியமா சொல்லணும்னு நெனச்சேன். விச் ஐ ஃபவுண்ட் இன்ட்ரஸ்டிங். ஏன்னா ஒரு ஒரு மக்கப்பிங் சிஸ்டம்ல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் சிஸ்டம்க்குள்ள வந்ததே ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தான் வீடியோவா எடுக்கணும்னு நெனச்சேன். அதனால தான் 10:30 மணிக்கு உட்கார்ந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ருங்க. அண்ட் ஐ வில் see you another video. Auf Wiedersehen.